இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற மேலான இந்த கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, சவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையின் மூலமாய், அவர் தவறி போனதான காரியங்களின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். இன்றைக்கும் அந்த பிரகாரமாக நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம், சவுலுடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாய் காணப்பட்டது அவர் சுயத்தை தேட ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை மறந்து, கர்த்தர் எதற்காக தன்னை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்பதை கூட ஒரு சில நேரத்தில் மறந்து, நிதானம் இல்லாமல் சுயத்தோடு கூட இந்த சவுல் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் சவுல் 13வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, சாமுவேலுக்காக சவுல் காத்திருக்காமல் தானாகவே முன்வந்து அவருடைய சுய லாபத்தை பயன்படுத்தி, அவருடைய சுயத்தை பயன்படுத்தி இந்த காரியத்தை அவர் செய்கிறார். 13வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கர்த்தர் கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்றார். ஏன் இந்த சவுல் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ள முடியாமற் போய்விட்டது? இவர் தானாகவே முன்வந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இந்த சவுலுக்குள்ளாக இருந்ததான அந்த ஒரு சுயம். இந்த சுயம் அவரை விட்டு எடுத்து போகாமல், இந்த சுயம் சாகாமல் இருந்த காரணத்தினால அப்போது நான் ஒரு ராஜா, நான் நினைத்தால் செய்ய முடியும் என்கிறதான ஒரு எண்ணத்தின் நிமித்தமாக இந்த சவுல் எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் 16வது அதிகாரத்திலும் கூட 15வது அதிகாரத்துல அமலேக்கியருக்கு எதிரான யுத்தத்தை இந்த சவுல் நடப்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், எதையும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி. ஆனால் சவுலோ, ஜனங்கள் இதெல்லாவற்றையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல அந்த பொருட்கள் மேல சவுலுக்கும் ஒரு ஆசை வந்ததுனால அதற்கு சரி என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். ஏன் இந்த ஆசை வந்தது? பிரியமானவர்களே, அவருக்குள்ளாக காணப்பட்டதான ஒரு சுய இச்சை. இந்த சுயத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் இந்த ஜனங்களுக்கு அவர் சரி சொல்லிவிட்டார். ஆனால் இதற்கு முன்பதாக நடந்த யுத்தங்களில் எல்லாம் ஜனங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸை இந்த சவுல் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல இந்த அமலேக்கியருக்கு எதிரான இந்த யுத்தத்துல சவுல் ஏன் அப்படிப்பட்டதான காரியங்களை நிர்ணயிக்கவில்லை? ஏன் அப்படிப்பட்டதான விதிகளை அவர் போடவில்லை? ஏனென்று சொன்னால் அங்கே அவருடைய சுயம் எட்டி பார்த்தது. எனவேதான் இந்த சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரதியே இழந்து போகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக நேரத்துல நான் ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கிறேன், நான் அபிஷேகம்லாம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் நல்லா ஜபிக்கிறேன், ஆனா என் சுயத்தை என்னால விட்டுவிட முடியல, என்னுடைய சுயத்தை என்னால விட்டுவிட முடியல. எனக்கு என்று சொல்லி ஒரு சில சுய நீதிகளை வைத்திருக்கிறேன், எனக்கு என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை யாருக்காகவும் நான் மாற்றுவதற்கு நான் ரெடியாகவே இல்லை. நான் அதை யாருக்காகவும் விட்டு கொடுப்பதற்கு நான் இன்னும் தயாராகவே இல்லை என்று சொல்லி அநேகர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த மாம்சத்தின் நிச்சயமாகி இந்த சுயத்திற்கும் ஒரு போராட்டம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டத்தை ஜெயிப்பதற்கு, இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மை வழிவகுக்கிறார். இந்த பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த சுயத்து நிமித்தமாக நான் விழுந்து போகாதபடிக்கு, இந்த சுயத்து நிமித்தமாக நான் வழி விலகி போகாதபடிக்கு எல்லா விதமான இந்த சுயத்தின் இச்சைகளை நான் தகர்த்து எறிய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சுயம் எனக்குள்ளாக செத்து சிலுவையின் அடையாளம் எனக்குள்ளாக வரணும். சுயம் என்னில் சாம்பலாக மாற வேண்டும். கர்த்தர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்தவனாய் கூட நான் செயல்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். இந்த சவுல் கர்த்தரிடத்துல இந்த ஒரு வார்த்தையை கேட்கவில்லை. ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யறேன் என்கிறதா ஒரு எண்ணம் இந்த சவுலுக்கு வரவே இல்லை. என்ன செய்யறாரு? நான் செய்யறேன்,
நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் தானாகவே முன் வந்து தவறான காரியங்களை நடப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் இதெல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு முழுவதுமாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அல்ல, உம்முடைய வாழ்க்கைக்கு, உம்முடைய கரத்தில் உள்ள வாழ்க்கைக்கு முழுவதுமாக நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறதான ஒரு சுயம், அந்த சுயத்தை விட்டு விடுகிறதான ஒரு தன்மை நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தாதாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக சவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். சவுல் ஒரு அருமையான அழைப்பில் அழைக்கப்பட்டார். ஆனால் கடைசி வரை அந்த அழைப்பில் அவரால் நிலைத்திருக்க முடியவில்லை. அவருடைய மாம்சத்தின் காரியங்கள் அதற்கு ஒரு வழிவகுக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், கீழ்ப்படியாமை சவுலிடத்தில் காணப்பட்டது, சுயம் சவுலிடத்தில் காணப்பட்டது, தாழ்மை இல்லாத ஒரு சூழ்நிலை சவுலிடத்தில் காணப்பட்டது, கர்த்தரிடத்துல பேசாமல் மனிதர்களை மாத்திரம் முன்வைத்து செயல்படுகிறதான ஒரு சூழலை சவுலிடத்துல காணப்பட்டது. கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துகிறதான ஒரு சூழலை இந்த சவுலிடத்துல காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அநேக மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு சவுல் முக்கியத்துவம் செலுத்தினதுனால அவருடைய ராஜ்யபாரத்தை இழந்து, கர்த்தர் எதற்காக சவுலை அழைத்தாரோ, கர்த்தர் இந்த முழு இஸ்ரவேலை ஜனங்களை ரட்சிப்பதற்காக, பெலிஸ்தியர்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் சவுலை அழைத்தார். ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து இந்த சவுல் போனதுனால அவருடைய ராஜ்யபாரம் நிலை இல்லாமல் போனதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது ஒரு சிறந்த பாடமாய் விளங்குகிறது. நம்மிடத்துல இந்தந்த காரியங்கள் இருக்குதா? கீழ்ப்படியாமை நம்மிடத்துல இருக்கிறதா? சுயத்தை வெறுக்காத காரியம் நம்மிடத்துல இருக்கிறதா? அநேக நேரத்துல நான் இதை செய்தேன், என்னுடைய சுயபலத்தினால் நான் இதை செய்தேன், என்னுடைய சுயபலன் மாத்திரமே இதை செய்ய முடிந்தது என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு நல்ல தருணம், மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு தருணம். ஒரு விழுந்து போன ஒரு வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த விழுந்து போன இந்த சவுலுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஏன் விழுந்து போனார் என்பதை அறிந்து கொண்ட நாம், ஆண்டவரே, நான் இதன்படி செய்யாதபடிக்கு எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதான வாய்ப்புகளை சரியாக நான் பயன்படுத்தி அதன்படி நான் செயல்பட நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமானால் அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த சவுலுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு நாளும் நாம நிதானிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் கீழ்ப்படியாமை நிமித்தமா நான் இருக்கிறேனா, சுயத்து நிமித்தமா நான் இருக்கிறேனா, மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, ஏதாவது சூழ்நிலையில உங்களை நான் துக்கப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்படி என்றாலும் நீர் மன்னித்து உடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபைகளை தர சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். எனவே ஆண்டவரத்தில் ஒவ்வொருவாகவும் ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று சொல்லி நாம் வாழுவோம், அவருக்கென்று மாத்திரம் உண்மையா உத்தமமாய் செயல்படுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் வழியா நம்மை வழி நடத்தி ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக் கொள்வாராக. கண்களை மூடி நாம் சந்திக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில, விழுந்து போன சவுலுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, தவறி போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஓட்டத்துல கிரமமாய் ஓடி ஆண்டவரே மிகவும் வெற்றியை கண்டுகொள்ள பரலோகத்தின் தேவனீர் எங்களுக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்து நடப்பீங்கப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.